ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீக்கெண்டுக்கு சரி சும்மா இங்கே பக்கத்தில் போகலாம், நம்ம வரனாலே வந்து சீ கார்டனுக்கு போகலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். அப்போ தான் இந்த ஒரு ஃபன் ஃபேர் இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தோம். இது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தப்பெல்லாம் க்ளோஸ்டாக இருந்தது. இப்போ கிறிஸ்மஸ்னாலேயே என்னமோ இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு போட்டிங் தான் போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிங் வந்திருந்தோம். இது எப்படின்னா நம்மளுக்கே இந்த பெடல் போட்டு கொடுத்துருவாங்க. 15 மினிட்ஸ்க்கு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்ன ஏரியா தான். நம்ம ஒரு ரவுண்டு போனால் அது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே, ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 3 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த கொடுத்த 15 மினிட்ஸுக்கு திருப்பி 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 சுற்றிக்கிட்டே இருந்தோம். இந்த 3 பசங்களை பாருங்கள், அவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, அடல்ட்ஸ் இல்லாமல். அதை பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் இல்லை நம்ம குழந்தைங்கள இந்த மாதிரி தனியாக விடுவோமான்னு கேட்டால் விட மாட்டோம். பட் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன இடம் தான், அண்ட் ரொம்ப ஆழலாம் கூட இருக்காது, நல்லா சேஃப் தான். இருந்தாலும் நம்ம இப்படியெல்லாம் விட மாட்டோம்ல. அதை பார்க்கும்போது எனக்கு சரி எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. சூப்பராக போட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜெயண்ட் வீலுக்கு தான் வந்திருக்கு. நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் விடாமல் என்னையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு பயங்கர பயம் இந்த மாதிரி ஜெயண்ட் வீல், அது சின்னதோ பெருசோ இந்த மாதிரி அட்வென்ச்சர் இது எதுவுமே எனக்கு போகிறதுக்கு பயங்கர பயம். பட் மேலே இருந்த வியூ சூப்பராக இருந்துச்சு, அதுவும் அந்த சன்செட் டைமுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் இது போகிறதே எனக்கு ஒரு பயம். இதில் வேறு இவங்க பாலா பயங்கர ஆட்டி எனக்கு பயங்கர ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் பவி பயங்கரமாக என்ஜாய் பண்ணா இதில் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் அதுவும் முடிச்சுட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டி பீஸா ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் பீஸா வாங்க வந்தோம். அங்கே பீஸா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தா நம்ம போட்டிங் போன இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி குட்டி போட்ஸ் வச்சுருக்காங்க. சரி பெரிய போட்டில் போயிட்டு வந்தாச்சு, குட்டி போட்டு நான் ஓட்டணும் அப்படின்னு பவி சொன்னால். ஸோ அதனால தான் இது பண்ணோம். இது எப்படின்னா நம்ம ஒரு 1 லெவா அந்த காயினில் போட்டோன்னா 1 மினிட்டுக்கு நம்ம வந்து நம்ம விளாண்டுக்கலாம். பார்த்தா அந்த போட்டு மூவ் ஆகவே இல்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்டே எது நம்ம போட்டுன்னே தெரியாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு வேளை ஃபைனலாக இந்த எல்லோ கலர் போட்டு தான் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் நேரம் பாலாவும் பவியும் மாற்றி மாற்றி போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா டோனட் செய்யும் நவீன மிஷின். இது பார்த்தோன்னே எனக்கு நம்ம ஊரில் இந்த உளுந்த வடைக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சி வச்சுட்டா நம்மளுக்கு சூப்பராக உளுந்த வடை குயிக்காக ரெடி ஆகிடும். இது மினி டோனட்ஸ், குயிக்காக அந்த மாவு போட்டு அதுவே திருப்பிடுது. அது திருப்ப முடியாது தான் இவங்க இது பண்ணுறாங்க. திருப்பினோன்னு எடுத்து நம்மளுக்கு மேலே வந்து சாக்லேட் சாஸ் ஊற்றி கொடுத்தா டோனட்ஸ் ரெடி.
டோனட்ஸ் வாங்கிட்டு இந்த குட்டி ப்ளே ஏரியாவுக்கு தான் வந்தோம். ஸோ தட் நாங்கள் சாப்பிடும்போது பவியும் கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கலான்ட்டு. சூப்பராக எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்தாச்சு. வரும்போது பார்த்தா பவி இந்த மெரிகோ ரவுண்டையும் பக்கத்துலேயே ஒரு ஹாட் ஏர் பலூனில் இப்படி ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் போகிறதையும் பார்த்துட்டு இதுலேயும் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒன்றுத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லப்போ எனக்கு அந்த ஹாட் ஏர் பலூனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். ஸோ நான் வந்து நின்று சும்மா இந்த மெரிகோ ரவுண்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா டிக்கெட்டு வாங்கிட்டு வந்தோடனே எனக்கும் சேர்த்து தான் டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. பட் என்னால் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இவங்க 2 பேரும் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ரைடு முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்படி தான் எங்களோட சண்டே ஈவினிங் சூப்பராக போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வர்ணாவில் இருக்க ஒரு குட்டி ஃபன் ஃபேர் எப்படி இருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.